சென்னையில் வகுப்பறைக்கு அரசு பள்ளி மாணவன் கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையேயும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ள அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை வியாசர்பாடியில் எம்கேபி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதாக வந்த புகாரை அடுத்து அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்களை சோதனை செய்தனர். அப்போது 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வரும் மாணவனை சோதனை செய்ததில் அந்த மாணவன் தனது பேண்ட் பாக்கெட்டில் 5 கிராம் கஞ்சா பொட்டலம் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியருக்கு ஆசிரியர்கள் தகவல் தெரிவிக்க மாணவரிடமிருந்த கஞ்சா பொட்டலத்தை பறிமுதல் செய்த பள்ளி தலைமை ஆசிரியர் எம்கேபி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் பள்ளிக்கு சென்ற போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து மாணவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அந்த மாணவன் பள்ளிக்கு வரும்போது சாலையில் கிடந்ததாகவும் அதனை எடுத்து வந்ததாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் மாணவன் கூறுவது உண்மையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் மாணவன் கூறும் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் அந்த மாணவனுக்கு ஏற்கனவே கஞ்சா புகைக்கும் பழக்கம் இருந்துள்ளதும் இத்தகவலை அறிந்த பின்னரே ஆசிரியர்கள் அந்த மாணவனை சோதனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கமே கிடையாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடித்து கூறினார். ஆனால் அரசு பள்ளியிலேயே மாணவனிடம் கஞ்சா போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் விளம்பர ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் எந்த அளவுக்கு அதிகரித்து உள்ளது என்பதற்கு சாட்சி.